அப்படிங்கிறது ஒரு பௌத்தம் சார்ந்த ஒரு பெயர். அது அங்கே ஏற்கனவே வந்து பதிவாயிட்டுன வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உவ பண்பாடு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த உவா அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ பரமசிவம் பேசுகிறாங்க, கார் உவா வெண் உவா. பௌத்த பள்ளிகளில் ஒரு மாதத்துக்கு 2 நாள் விடுமுறை. ஒன்று வந்து அமாவாசை அன்னைக்கு விடுமுறை, இன்னொன்று பௌர்ணமிக்கு அன்னைக்கு விடுமுறை. கார்னா மேகம், இருட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ கார் உவாங்கிறது அந்த அமாவாசையோட சம்மந்தப்பட்ட விஷயம். வெள் உவானாக்கா வெள்ளை நிற பௌர்ணமியோட சம்மந்தப்பட்ட. இந்த 2 நாள் தான் அவங்க விடுமுறை விடுவாங்க. ஏன் பௌத்த பள்ளிகளில் 2 நாள் விடுமுறை விடுறாங்க? அந்த 2 நாளில் வந்து அந்த பௌத்த பிக்குகள் பௌத்தர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கூடுவாங்க. அப்படி அந்த கூடுகிற இடத்துக்கு வந்து இப்போ மலையில் கூடுனாங்கனாக்கா உவா மலைன்னு பேர். அரிட்டாப்பட்டி மலைக்கு உவா மலைன்னு ஒரு பெயர் இருக்கு. இப்போ அரிட்டாப்பட்டி மலைக்கு உவா மலைன்னு ஒரு பெயர் இருக்குனாக்க, பௌத்தர்களுக்கு அதில் வந்து ஒரு பங்களிப்பு பண்பாடு சார்ந்து இருக்கு. அப்போ அரிட்டாப்பட்டி சார்ந்த விஷயத்த வெறுமனே சமணம்னு மட்டும் சொல்றதுல வந்து நமக்கு சிக்கல் இருக்கு. அது பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை வந்து பௌத்தம் மட்டும்தான் சொல்லலாம், பௌத்தம் சார்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே என்ன ஆய்வு உலகத்தில் சிக்கல்னா, தொடக்கத்தில் வந்து ஒருத்தர் ஒரு வழியை காமிச்சாங்க, அதுவே பின்பற்றி சொல்லக்கூடிய முறையாக இருக்குது. அது வந்து மாற்றி சிந்திக்கக்கூடிய போக்கு வந்து இல்லை. அப்படி அரிட்டாப்பட்டியை வந்து பௌத்த சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்னுடைய அந்த கட்டுரை வந்து பௌத்த உவா பண்பாடு இலக்கியம் முதல் கல்வெட்டு வரைன்னு. இப்போ நீங்கள் என்ன மேஜர் சார்? மேக்ஸ் மேஜர். இங்கே தமிழில் வந்து மணிமேகலையில் 5 வனங்களை பற்றி பேசுவாங்க. 5 வனங்கள் வந்து உபவனம், கவேர வனம், இப்படி ஒரு இலவந்திக வனம், அப்படி ஒரு 5 வனங்களை பற்றி பேசுவாங்க. அதில் உபவனம் அப்படிங்கிறது வந்து மணிமேகலை பூப்பறிப்பதற்கு ஏற்ற இடம். இந்த உபவனம் எங்கே கனெக்ட் ஆகுனாக்க புத்தருடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது. புத்தர் வந்து உபவனத்தில் வந்து ஓய்வெடுப்பார். அதை சாத்தனார் என்ன பண்ணுறாருனாக்க, தமிழ் லிட்ரேச்சரை தமிழ்நாட்டில் வந்து சோழ நாட்டில் ஒரு இடமா அது இருக்கிறதா வந்து அவர் எழுதுறாரு. அப்போ வெறுமனே ஒரு இலக்கியத்திற்காக அவர் எழுதுனாருன்னு சொல்ல முடியாது. மலையில் கூடாங்கனாக்கா அது பேர் மலை, தரைத்தளத்தில் கூடாங்கனாக்கா அது பேர் ஓவனம், இல்லை வேறு ஏதாவது பேர் வந்து இருந்திருக்கும். இப்போது புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்புடைய இந்த அப்படிங்கிற ஒரு பண்பாடு வந்து தமிழ் பௌத்தத்தில் தமிழ்நாட்டில் பரவி கிடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது பிறகு அந்த குணா குகை ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே குணா படம் வந்து அந்த குகை வந்து அதிகம் கவனிக்கப்பட்டிருக்கு. வெள்ளைக்காரங்க காலத்தில் அந்த குகை வந்து எப்படி பெயர் சூட்டப்பட்டதுனாக்கா, டெவில்ஸ் கிச்சன், பேய்களின் சமையல் அறை, பேய்களின் அறை, அது மாதிரி பொருள் அதாவது பயன்படுத்தப்படும். இப்போ நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, குணா குகை பற்றின விஷயம், அது வந்து ஒரு பேய் அறை, டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு பெயர் சூட்டப்படுது. திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த குணா. இப்போது கமல் படத்துக்கு அப்புறம் அது வந்து இன்னைக்கு குணா குகைன்னு தான் அது பேசப்படுது. மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு பிறகு அது குணா குகைங்கிற பேரில் தான் பேசப்படுது. இதில் அந்த இடம் வந்து உவமலை, அது ஒரு பௌத்த பண்பாடு சார்ந்த ஒரு இடமாக அது இருந்தது. இன்னைக்கு அது உவமலைன்னு வந்து ஆய்வாளர்கள் மத்தியில் கூட பேசுறது இல்லை. அது ஒரு பௌத்தம் சார்ந்த உவமலைன்னு ஆய்வாளர் மத்தியில் பேச்சே இல்லை. இப்படி இருக்கிற சூழலில் இப்போ அது குணா குகைன்னு சொல்வது, இல்லை வெறுமனே வெள்ளைக்காரன் காலத்தை டெவில்ஸ் கிச்சன் மட்டுமே அடையாளப்படுத்துவது வந்து ஒரு பூர்வீக பௌத்த அடையாளத்தை வந்து மறைப்பது போல் அது இருக்குது. நம்ம அது குணா குகைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு காலப்போக்கில் ஏற்பட்டுக்கிற மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அது வந்து ஒரு பௌத்தம் சார்ந்த இடமாக இருந்ததுனாக்க, அப்போ அந்த இடங்களில்